நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ட்ரூத் என்னன்னா, இங்கிலீஷ் அவ்வளோ கஷ்டமே கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி ஸ்பீக்கபிள் லாங்குவேஜ் தான். என்ன பிரச்சனைனா, இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் தான். ஒரு பெரிய டேலண்ட்டோ, ஸ்கில்லோ எதுவுமே கிடையாது கைஸ். ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஐயோ! இங்கிலீஷ் அப்படி அவங்க எப்படி பேசுறாங்க, நம்ம எப்படி பேசுறோமே. இட்ஸ் நாட் லைக் தட். ஐ கேன் ஸ்பீக் தட் மச் ஆஃப் ஃபாஸ்ட் இங்கிலீஷ். யூ நோ தட் ஆட் ரைட். Mutual fund subject to market. Please read the documents carefully before signing up. That much speed I can speak. At the same time, I can speak very small, very polite, very humbly. I can speak that kind of English. நான் இதை எப்படி பேசினேன் இப்போ? இது எதுவுமே வந்து நான் வந்து பை பர்த்தாக எனக்கு வரல. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். நம்ம தமிழ் எப்படி பேசுகிறோம், நம்ம மற்ற லாங்குவேஜ் எப்படி பேசுகிறோம், ஸோ எல்லாமே அப்படி தான். பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங். நம்ம எப்படி அதை வந்து கேட்குறோம். இப்போ நமக்கு பாட்டே பாருங்கள், 2-3 வாட்டி அந்த பாட்டு கேட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பாட்டு நம்மளுக்கு தானாக வந்துடும். ஆப்வியஸ்லி வந்துடும். பிகாஸ் நம்ம ஒன்றும் பை அந்த லிரிக்ஸோ அந்த இதுவோ நம்ம எதுவுமே வந்து படிக்க போகிறதில்ல. நம்ம கேட்க நம்ம ரெகுலராக ஒரு விஷயத்தை கேட்டு வச்சுக்கோங்க, அந்த விஷயம் நமக்கு தானாக ஓட்டிக்கும். ஸோ அவ்வளோதான் இங்கிலீஷுமே. நிறைய பேர் பயப்படுறது தான். லைக் நான் தமிழ் மீடியமில் வந்திருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த இங்கிலீஷுங்கிற வேர்டை பற்றி பயப்படுறாங்க. அது பிகாஸ் நிறைய ஸ்கில் இருக்கும், நிறைய டேலண்ட் இருக்கும், பட் சரியாக பேச முடியாமல் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. அதை பற்றி தான் எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கலாம், நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன், எப்படி என்னோட இங்கிலீஷ் டெவலப் ஆச்சு, நான் என்னெல்லாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணேன், அதை பற்றி நான் நீங்கள் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியர் வேலை, ரொம்ப போய் டெக்ஸ்ட் புக்கோ கிராமர் படி அந்த மாதிரி வவல்ஸ் படிலாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. வெரி ஈஸியஸ்ட் வேயாக கற்றுக்கலாம். நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயத்தையே நம்ம இன்னும் பெட்டராக பண்ணால் அது எப்படி கற்றுக்கலாங்கிறத ஐம் கோனா எக்ஸ்பிளைன். ஸோ அதுக்கு முன்னாடி ஹை, ஸோ ஐம் விவேக். ஸோ இஃப் யூர் நியூ டு மை சேனல்னா ப்ளீஸ் டூ வாட்ச் ஆல் மை வீடியோஸ். பிகாஸ் நான் நிறைய கெரியர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய போடுறேன். லைக் இன்டர்வியூ டிப்ஸ்லேருந்து, எஜுகேஷன் பேசிஸ்லேருந்து, லைக் எப்படிலாம் வந்து க்ரோ பண்ணலாம், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ ரியலி ஃபீல் மை வீடியோஸ் ஆர் ஹெல்பிங் யூ அவுட், லைக் ஜஸ்ட் கிவ் அ லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இதான் நான் கேட்க போகிறேன், வேறு என்ன. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வித் தட் ஜஸ்ட் வி கேன் ஜம்ப் இன் டு த வீடியோ. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் வந்து என் மதர் டங்லாம் கிடையாது. நான் வந்து தமிழ், ஓகே, என்னோட மதர் டங் தமிழ். பட் ஐ கேன் ஸ்பீக் வெரி குட் தெலுங்கு, ஐ கேன் ஸ்பீக் வெரி குட் ஹிந்தி. நான் ஹிந்தி நல்லா பேசுவேன், தெலுங்கு நல்லா பேசுவேன். பிகாஸ் மை ஆன்சஸ்டர்ஸ் ஆர் ஃப்ரம் லைக் தெலுங்கு பேஸ்ட் அண்ட் நான் நார்த் இந்தியா இருந்ததுனால ஹிந்தி. ஸோ இது எல்லாமே எப்படின்னா நிறைய பேர் கூட பழகி பேசி அந்த மாதிரி தான் டெவலப் ஆச்சு எல்லாமே. பட் நான் இன்னைக்கு இங்கிலீஷ் நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுதுன்னா என்னோட வேலைக்கு இங்கிலீஷ் ரெக்குவயர்மெண்ட். பட் அட் சேம் டைம் அது மட்டுக்காக நான் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கல. பிகாஸ் இங்கிலீஷ் வந்து நம்மளோட கலந்துருச்சு நம்ம லைஃப்பில். பிகாஸ் வேர் எவர் யூ கோ ரைட், இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம்னு வச்சுங்களேன், இங்கிலீஷ் இஸ் த மோஸ்ட் காமன் மீடியம் ஆஃப் லைக் கம்யூனிகேஷன். அதுக்காக வந்து இங்கிலீஷ் டாமினேட் அப்படின்னு சொல்ல. இப்போ நான் நிறைய லாங்குவேஜ் பாஸ்லாம் போது அதை பற்றிலாம் நான் பேச விரும்பல. ஐம் ஜஸ்ட் ஸ்டிக்கிங் டு இங்கிலீஷ் பிகாஸ் தட் ஹெல்ப்ஸ் த கார்பரேட் லெவல் ஆஃப் லைக் உங்கள் லைஃப் வந்து டெவலப் ஆகும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். லைக் வென் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ரைட், வெரி போல்டாக பேசுவோம், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிடும். உங்கள் லெவல் ஆஃப் நீங்கள் பார்க்குற அப்ரோச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பீப்புள் வில் see you in a different way. ஸோ அதுக்காகவே இங்கிலீஷ் இஸ் மச் ரிக்வயர்டான லாங்குவேஜ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் அதான் எப்படி சிம்பிளாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம்னு நான் சொன்ன மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் செட் வந்து மைண்ட் செட். பிரச்சனை நிறைய பேர் என்னன்னா, இங்கிலீஷ் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் தான், பட் ரொம்ப டிஃபிகல்ட்டு, கற்றுக்கிட்டோம், நம்ம கற்றுக்கவே முடியாது, அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் நம்ம சின்ன வயசில் தமிழ் எப்படி கற்றுக்கிட்டோம்? கேட்டுக்கிட்டு தான். நான் சொன்ன மாதிரி தான், தமிழ் எல்லா லாங்குவேஜும் நம்ம வந்து கேட்டு தான் கற்றுக்கிட்டோம். நமக்கு யாராவது வந்து சொல்லிக் கொடுத்தாங்களா? நம்ம அம்மா அப்பாலாம் வந்து இதை நீ பேசு, இந்த வார்த்தையை பேசு அப்படின்னு. பட் நேச்சுரலாக தானே வந்துச்சு. ஸோ அது மாதிரி நம்ம ரெகுலராக ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து நிறைய விஷயம் கவர்ன் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறேன், இங்கிலீஷ் வந்து கற்றுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட், இது கேட்க கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கலாம், பட் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா கிரிக்கெட் கமெண்ட்ரி. நான் வந்து அப்படி தான் நிறைய இங்கிலீஷ்க்கான இதை கற்றுக்கிட்டேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஐ லைக் பீப்புள் டாக்கிங். நிறைய பேர் பேசுறது எனக்கு பிடிக்கும். அதுவும் எஸ்பெஷலி ரவி சாஸ்திரியோட பெரிய ஃபேன் தான். ரவி சாஸ்திரி தெரியல உங்களுக்கு, நம்ம இந்தியன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கமெண்டேட்டர்ஸ் அவர் தான். ஐ எம் வெரி பிக் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் இட். அவர், ஹர்ஷா போக்லே, நிறைய பேர் இருக்காங்க, சைமன் டல், அவங்களாம். ஸோ நான் வந்து அவர் பேசுறது ரொம்ப கேட்க எனக்கு பிடிக்கும். ஸோ நான் வந்து மேட்ச் பார்த்தா ஆல்வேஸ் சைட் போட்டு இங்கிலீஷ் தான் வைப்பேன். கிரிக்கெட் கமெண்ட்ரினால நான் இங்கிலீஷில் தான் வச்சு பார்ப்பேன், தமிழ் பார்க்கவே மாட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அவர் வந்தார்னு மட்டும் இல்லை, யார் வந்தாரு. பிகாஸ் அவர் சொல்கிற அந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 புதுசாக இருக்கும். சில வேர்ட்ஸ்லாம் இஃப் யூ டேக் அப் திஸ், நம்ம இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கு. லைக் MS தோனி 6 அடிச்சு win. Absolutely magnificent. Dhoni finishes off in style. அது வந்து கேட்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். இன்ன வரைக்கும் எனக்கு அது ஒட்டிட்டு இருக்கு. ஸோ த வே ஹி ஸ்பீக்ஸ் ரைட், அது ரொம்ப அதில் வர்ற அந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கலேன், உங்களுக்குமே தானே அது பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ மேட்ச் பார்க்கும்போது ரைட், அந்த ஒரு வாட் ஷாட், பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், ஸோ அது மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து கிரிக்கெட்டிங் ரிலேட்டட் டேர்ம்ஸ், பட் அது உங்கள் லைஃப்லும் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். லைக் அந்த கேளுங்க, நிறைய கேளுங்க, இது ஒரு வே. செகண்ட், இது நம்ம ரெகுலராக எல்லாரும் பண்ணுறது தான். இப்போ நம்ம எல்லாருமே இது வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். மூவிஸ் வித் சப்டைட்டில்ஸ். நல்லா நோட் பண்ணுங்கள், சப்டைட்டில்ஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ், அந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் whenever some picture is running right, you will be more focused to that. For example, நம்ம நிறைய லாங்குவேஜ் மூவிஸ் பார்ப்போம். இங்கிலீஷ் மூவிஸே நம்ம பார்க்கணும்னு வச்சுங்களேன், அவங்க பேச நமக்கு எல்லாமே புரியாது.
we immediately see the subtitles. ஸோ ஆக்டர்ஸ் பேசும்போதோ இல்லை அந்த ஒரு சீன் நடக்கும்போதோ அந்த சப்டைட்டில்ஸுங்கிற விஷயம் தான் நம்மள வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் சொல்கிறேன், நான் அதை என்ன பண்ணுவேன்னா அந்த சப்டைட்டில்ஸ் வந்து அப்படியே படிப்பேன். அதாவது அந்த டைம் ஃப்ரேம் மேக்ஸிமம் ஒரு 1 to 2 seconds இருக்கும். 1 second is higher time I'm saying. பிகாஸ் வித் வே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் பட் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க. அந்த ஆக்சென்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். ஆக்சென்ட்டுங்கிறது ஒரு ஒரு ரீஜனுக்கும் மாறும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னை தமிழ் இருக்குது, மதுரை தமிழ் இருக்குது, அந்த மாதிரி வந்து யூஎஸ் ஆக்சென்ட், யூகே ஆக்சென்ட் நிறைய விஷயம் மாறும்ல. ஸோ அந்த சீன் வரும்போது ஒருத்தவங்க பேசும்போது அந்த விஷயத்தை வந்து நான் அந்த ஸ்பீட்லேயே படிப்பேன். ஸோ அது படிக்கும்போது எனக்கு தானாக அந்த ஸ்பீடு வந்து எனக்குள்ளே வந்துடும். ஓகே, இந்த மாதிரி இந்த விஷயத்தை இவ்வளோ ஸ்பீடாக சொல்லணும். ஹே ஐ ஜஸ்ட் வெண்ட், ஹே மை கார் இஸ் ப்ரோக் டவுன், வேர் யூ வெண்ட். ஸோ அந்த ஸ்பீட்லேயே வந்து நமக்கு தானாக பேச வந்துடும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த சப்டைட்டில்ஸ் வந்து நல்லா கவனிங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் நல்லா தானாக வந்துடும். தேர்ட், நான் சொன்ன மாதிரி லைக் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி ஆக்சன்ஸ். ஸோ நிறைய ஆக்சன்ஸ் இருக்குது. இப்போ யூகே ஆக்சன்ட், யூஎஸ் ஆக்சன்ஸ், ஆஸ்திரேலியன் ஆக்சன்ஸ் நிறைய மாறிட்டு இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் ஆக்சன்ட்லாம் வேணும். ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷே, இந்தியன் இங்கிலீஷே எடுத்துங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, கன்வே பண்ணுறேன்னா, இட் ஷுட் அண்டர்ஸ்டாண்டிங் த வே. அதாவது பிரேக் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இங்கிலீஷ் பேசும்போது லைக் எந்த வேர்ட்ஸ் நெக்ஸ்ட் பண்ண தெரியாது, ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, அப்படியே யோசிப்பாங்க அப்படின்னு. பட் அதுதான் சொல்கிறது, ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்குமே. பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஒரு மொமெண்ட்டில் போய் நான் இன்டர்வியூவில் பேசுகிறேன்னு போகுது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, வராது, ஈஸியாக இங்கிலீஷ் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த ஆக்சென்ட் பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நிறைய ஆக்சென்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்பராக நம்ம வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இங்கிலீஷ். இப்போ நான் பேசுகிற இங்கிலீஷ் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? சி த வே விச் ஐ எம் கன்வேயிங் டு யூ, இட் ஷுட் பி ஈஸிலி கிராப்ஸ் டு யூ. அதுதான் ஐ வாண்ட். ஸோ அதுக்கு தான் நான் பேசுகிறேன். சரி, நான் ஒன்றும் யூஎஸ் ஆக்சென்ட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது வந்து எனக்குமே சம்டைம்ஸ் அது புரியாது அவங்க பேசுகிறது. பட் பிகாஸ் ஐ ஒர்க் இன் அ கார்பரேட், ஐ யூஸ் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கிளைண்ட்ஸ், யூஎஸ் கிளைண்ட்ஸ். ஸோ ஐ யூஸ் டு டாக் வித் தம். ஸோ அட் த டைம் ஐ யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படி தான் நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே லேர்னிங் தான். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் வந்து பயப்படாதீங்க. நீ என்ன பண்ண, நான் எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்? ஐ ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மிரர் முன்னாடி நின்று நானே கொஸ்டின் கேட்டுக்கோ, நானே ஆன்சர் பண்ணுவேன். அப்போ என் மூஞ்சி பார்த்து எனக்கு தெரியும், ஐயோ நம்ம தப்பாக வளர்றோமோ, இந்த ஆன்சர் கரெக்டாக சொல்ல வரலையோ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறோம். மிஸ்டேக்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, பயப்படாதீங்க. ஃப்ளோவாக பேச தான் யூ வில் பி ஏபிள் டு லேர்ன். சி டுடே ஐ ஸ்டார்டட் யூடியூப் சேனல். ஐ நெவர் நோ லைக் ஐ வில் பி ஏபிள் டு லைக் டாக் திஸ் மச் அண்ட் ஆல் ஒரு வீடியோ பார்த்து. பட் ஐ எம் டூயிங் இட். நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து அதுக்குமே நான் ஹேவ் புட் ஆன் வீடியோ. ஸோ எப்படி என் க்ரோத்லேருந்து என் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணேன்னா எல்லாமே தப்பு பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். எதுவுமே எடுத்தோடனே ஐ டென்ட் ஏபிள் டு ஸ்பீக் திஸ் மச். ஸோ இட் டிக் டைம். I understood. I was able to practice regularly. So this is what முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மிஸ்டேக்ஸோட தான் இங்கிலீஷ் வரும். மிஸ்டேக்ஸ் இல்லைன்னா எதுவுமே லேர்ன் ஆக முடியாது. ஓகே, ஸோ முக்கியமான இதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, நான் 3 ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டெய்லி 20 minutes லிசனிங் பண்ணுங்க. இங்கிலீஷ் லிசனிங். யாராவது நல்லா பேசுகிறவங்க, எக்ஸாம்பிள் எனக்கு கமெண்ட்ரி பிடிக்கும்னா, உங்களுக்கு யாராவது வந்து பாட்காஸ்ட் பண்ணுறவங்க பிடிச்சிருக்கோ, இல்லை வந்து வேறு ஏதாவது பேசுகிறவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகும், ஃபஸ்ட்டு கேளுங்க. ஒரு 20 minutes கேளுங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, வேர்ட்ஸ்லாம் எப்படி வருது, எவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறாங்க, எந்த டோனில் பேசுகிறாங்க, எப்படி அவங்க வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணுங்க. செகண்ட், மூவி சப்டைட்டில்ஸ். இப்போ ஒரு மூவி பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணி பாருங்க. ஒரு லைக் ஏதாவது நீங்கள் ஒரு சீரிஸ் பார்க்குறீங்க, எதுனாலும் சப்டைட்டில்ஸ் அந்த சப்டைட்டில்ஸாக படிக்க ஆரம்பிங்க. அது வர ஸ்பீட்லேயே ரொம்ப இன்னும் தமிழ் மூவிஸே எடுத்துட்டா கூட இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் என்னென்ன சொல்கிறாங்க, ஸோ அது இன்னும் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து மிரர் முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம், பட் பண்ணிங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ இது எல்லாமே ரெகுலராக பண்ணிங்கன்னா லைக் நேச்சுரலாக இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஒரே நாளைக்கே இங்கிலீஷ் பேசுவீங்க அப்படின்னு சொல்ல வரேன், இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கான பயம் போகும், கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், எப்படி பேசணும்னு தெரிய வரும். ஸோ இது எல்லாமே ஹெல்ப் ஆகும். ஸோ ஃபைனலாக கைஸ் நான் என்ன சொல்லணும்னா, இங்கிலீஷ் அகைன் இட்ஸ் இன்டெலிஜென்ட் பீப்பிள், ரொம்ப ஜீனியஸ் பீப்பிள், ரொம்ப பெரிய டாப் டெல்ல இருக்கவங்க தான் பேசணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி காமன் திங் தான். எவ்ரி ஒன் கேன் லேர்ன். அது ஒரு ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான். அகைன் ஐம் சேயிங் இட்ஸ் வெரி பேசிக். நம்ம தமிழ் மாதிரி அது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், அவ்வளோதான். அண்ட் நான் கற்றுக்கிட்டேன்னா லைக் நீங்களும் கண்டிப்பாக பேசலாம். இட்ஸ் ஒரு பெரிய ஒரு டஃப்பான விஷயமே கிடையாது. ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் சொல்லலைன்னா எல்லாத்துக்குமே சொல்கிறேன், லைக் லைஃபுக்கே வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது நிறைய நல்லது தான். ஸோ யா, ஸோ ஸ்டார்ட் டுடே. ஃபியரை ட்ராப் பண்ணுங்கள். லைக் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. லைக் பேசிட்டு எனக்கு ஃபீட்பேக் தானே கொடுங்க, லைக் இது டெஃபினெட்லி தான் ஹெல்ப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி கிவ் அ லைக், as I said, லைக் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ஸோ தான் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஹாப்பி ஃபார் தட். கமெண்ட் பண்ணிங்கன்னா. ஸோ தட்ஸ் வாட். ஸோ I'll meet you in another video. Thank you.